இட்லி சிக்கன் குழம்பு செய்கிறோம் என்ன அதுக்கு வந்து பட்டை லவங்கம் மசாலா வந்து இஞ்சி பூண்டு அரிசி தனியாக எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கனை வந்து அதில் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையானது திட்டமாக நான் ஊற்றுறேன். அது போட்ட பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன் நிறமாக வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டு தக்காளியும் வதங்கணும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டால் சிக்கன் நல்லா இருக்கும். என்னப்பா நெய்யே வரல. வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி போடும்போது தக்காளி போட்டு தக்காளி வதங்கின பிறகு அது மேல்பட்டு தான் இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சது ஊற்றி ஃப்ரை பண்ணணும். தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். உப்பு வேண்டிய அளவு நமக்கு பார்த்து போடலாம். போதும். கறி கடிப்பியாப்பா? கறி கடிப்பியா நல்லா? அதெல்லாம் க்ளீனாக கறி வச்சுக்கலாம். கழுவிலையான்னு கேட்கல. கறி நல்லா கடிப்பியா? கறி நல்லா கடிப்பியா? யாரு? நீதான். பல்லு இருக்கா? எனக்கெல்லாம் பல்லெல்லாம் கம்மியாக இருக்கு. பல்லெல்லாம் தேஞ்சு போச்சு. பல்லெல்லாம் இதாகி போச்சு. சும்மா அப்படியே இது பண்ண வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? பல்லெல்லாம் சொத்த ஓய்ந்து போச்சு. குழப்பி மீனுங்க போறியா? ஆமாம். இல்லை ஒன்று பண்ணுறியா? மிக்சியில் அரைச்சிட்டு குடிச்சிடுறியா பாரு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு அப்படிலாம் செய்வாங்க. என்ன தர்ற பூனா சொல்லு. மனப்பாடம் மாதிரி ஒப்படிக்கிற மக்களுக்கு நீ கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசு. இப்போ இஞ்சி பூண்டு போடணும்னா இஞ்சி பூண்டு தக்காளி வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினா அந்த வாசனை கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வாசனை இதாக இருக்கும். பிரெயினாக நல்லா இதாக வதக்கணும். அவ்வளோனா இப்போ தான் கொஞ்சம் தான் இது வரைக்கும் நான் எல்லாம் வீட்டில் சமைச்சு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் எதை சொந்தமாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் செய்துக்கின்னு இருக்கிறேன். ஒரு 3 மாதமாக தான் இது வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பொருளும் ஒன்று நம்ம செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கின்னு அதை செய்துக்கின்னு வீட்டுக்கு இருக்கிறவங்களும் சொல்லி கொடுத்துக்கின்னு இருக்கேன். இப்போ நீ இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் சமையல் பண்ணி எத்தனை வருஷம் சமையல் பண்ண? அது ஆகிப்போச்சு. அது 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. எல்லா சமையலும் பண்ணுவியா? கன்னடா இதில் இருந்தது வந்து சமையல் வேறு. இது தமிழ்நாட்டு சமையல். அங்கச்சி சமையலே வேறு. சோள ரொட்டியெல்லாம் செய்வாங்க. சப்பாத்தி அந்த எல்லாம் நம்ம சமையல் சாப்பாடும் நிறைய தான் இருக்கும். இட்லி தோசை எல்லாமே நம்ம எப்படி சமைக்கிறோம் அதே மாதிரி தான் அங்கேயும். ஆனாலும் அதே தகுந்த மாதிரி சோள ரொட்டி கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அங்கே சாப்பிடுவாங்க. நல்லா செய்யலாம். நல்லா அதெல்லாம் இது பண்ணலாம். சப்பாத்தி இந்த மாதிரிலாம்
கர்நாடகாவில் வந்து எந்த இடத்துல இருந்தேன்னா சாண்டூர் மேங்கனீஸ் அண்ட் ஐரன் ஓர், இரும்புக்கல் உடைக்கக்கூடிய மைன்ஸு. குமாரசாமியுடைய கோயில் தலம் அது. சாண்டூர் மேங்கனீஸு மகாராஜர் இருந்த இடம் அது. நீ சாப்பாடு செய்கிற மாஸ்டரா? நான் வந்து கேன்டீனில் ஃபஸ்ட்டு கேன்டீனில் இருந்தேன், 2வது வந்து சப்ளையர் ஆகி 3வது குக்கர் ஆகுது. குக்கர் 3வது வந்து என்ன குக்கர் விசில் அடிக்குது அந்த குக்கர்? குக்கா? 3வது குக்கு. அந்த மாதிரிலாம் ஒன்றுக்கு வந்தேன் நான். சரி, சாப்பிட்ற மாதிரி இருக்குமா சமையல்? சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நான் விசில் போட மாதிரியா இருக்காது, இதெல்லாம் தான் இருக்கும். அருமையாக செய்யாதெல்லாம் அது எந்த ஒரு குறையும் இருக்காது. இது பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சா? அருமையாக வதங்கிட்டுக்குது. இந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் தக்காளி எடுத்து கொஞ்சம் அரிசி போட்டோம்னா திக்னஸாக வரும், குழம்பு திக்காக வரும் இல்லை? அதெல்லாம் திக்னஸாக இருக்கும். திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லாத, இருக்கும். கேஷுவலாக பேசு, ஓகேவா? மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு, மனப்பாடமாக பேசாத, ஓகேவா? எங்கள் மாமனார் வந்து வெள்ளையன்னு சொல்லியமா இருக்கிறதுனால கறி அவர் கையில் போட மாட்டாராம். மக்களே, நான் போடணுமா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. கறி போட்டு வதக்கணுமா? ஆமாம், கறி போட்டு வதக்கணும். 2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சொல்லு. இது வந்து குழம்பு மிளகாய் தூள். சிக்கன் மிளகாய் தூள். சிக்கன் இல்லை, வீட்டில் வீட்டில் அரைச்சது. அதெல்லாம் ஏமா சொல்லுது? ஆமாம், அதான் சொன்னதா. பின்ன நீ என்ன மசாலா போடுறேன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அது சாம்பார் எல்லாத்துக்கும் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் போட்டாக்கா எப்படி அது? ஆமாம், வீட்டில் அரைச்சதுன்னா அவங்களுக்கு தெரியும்ல. சிக்கனுன்னா கடையில் விற்கிற சிக்கன் தூளுன்னு நினச்சிப்பாங்க. கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டு இது பண்ணோம்னா இன்னும் ஒரு கொதி வந்த பிறகு கறி அதுவும் இதுவும் உறவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி வச்ச மசாலா இதில் வந்து போடணும். போட்டு ஒரு கலக்கின பிறகு நல்லா இதாகிட்டு அது இது உறவாகும், நல்லா ஃப்ரை ஆகி. என்ன உறவாகும்? மட்டன் சரியாக இது உறவாகன்று என்ன? கறி வந்து அதில் வந்து சரியாக சேரணும், அப்படி சொல்லு. கறி வந்து இப்போ வந்து மிளகு, கொஞ்சம் மிளகு, 2 கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு, இது கசகசா, இது வரையெல்லாம் கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ணி போடணும். 4 முந்திரி 4 போட்டால் நல்லா இருக்கும். முந்திரி 4 மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, 4 இது முந்திரி பருப்பு, அது வரையும் சேர்த்து பவுடர் பண்ணி போட்டால் நல்லா அருமையாக இருக்கும். இது காஞ்சி பருப்பு. இட்லி வந்து இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். சிக்கன் நல்லா வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கலக்க சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி வைக்கணும். அருமையான சிக்கன் குழம்பு இட்லி மல்லிப்பூ மாதிரி செய்திருக்கேன். நல்லா அருமையாக இருக்குது. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. டேஸ்ட் தலையை குடிச்சிட்டானா
ஊற்றி விட்டு 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 சரிங்க. இப்போ இட்லி வந்து நான் டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மல்லிகைப்பூ போல் இருக்க இட்லி. கறி மெல்றியா? சூடு.